ஓஹோ, லோக்கல் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுப்பேன் வரி ஆவரியா? பிரேமலதா, உனக்கு இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் கூட வாங்கி தரேனா? இங்க பாரு, என் பசி தீரணும்னா சைதாப்பேட் ஐட்டம்ஸ்லாம் பத்தாது. ஆப்பிரிக்கா ஐட்டம்ஸும் அமெரிக்கா ஐட்டம்ஸ் தான் தேவை. அப்படியா? அமெரிக்கா ஐட்டம்ஸ்னா கடிச்சிரும். ஆனா ஆப்பிரிக்கா ஐட்டம்ஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ பிரேமலதா? உன்னோடது என்ன, ஆப்பிரிக்கா ஐட்டமா அமெரிக்கா ஐட்டமா? எந்த இந்தியன் ஐட்டம் தான் பிரேமலதா. பருப்பு, சாம்பார், நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழினா ரொம்ப பிடிக்கும். என்னது, பருப்பு சாம்பாரா? ஐயோ, இந்த அங்கிளுக்கு என்னோட பசி என்னன்னே புரிய மாட்டேங்குதே. பிரேமலதா, என்ன ஆச்சு? என்னாச்சா? என்னோட நெட்வொர்க் சிக்னலும் உன் மொபைலுக்கு சேர மாட்டேங்குது. பிரேமலதா, என் மொபைல் 100% சார்ஜிங் இருக்கும் எப்பவுமே. சிக்னல் வராம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. என் வாயால உன் மொபைலுக்கு சிக்னல் அனுப்பிட்டே இருக்கேன். ஆனா உன் மொபைல் அதை ஏத்துக்க மாட்டேங்குது. மட்டமான போன் அது. பிரேமலதா, என் மொபைல் பத்தி மட்டமா பேசாத. எந்த பிராண்டட் மொபைல். ஐயோ, சிக்னல் வராத மொபைலு கூட சென்டிமெண்ட் சீனா? ஆமா பிரேமலதா, அந்த மாதிரி மொபைலுக்கு சிக்னல்ஸ் வர மாட்டேன்னு சொல்ற. 5G ஸ்பீட் எந்த? 5G ஸ்பீடா? இவ்ளோ நேரம் நான் போனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சல நீ? ஆமா. அவ்வளவுதான். விளங்காது, விளங்கவே விளங்காது. இந்த ராமுக்கு என் சிக்னல் போய் சேரவே சேராது. பிரேமலதா, எதுக்கு அந்த மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்துற? ஆஹா, பேயா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பேயின்னு சொல்ற, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னென்ன சொல்ல போறியோ? சாரி பிரேமலதா, நீ அப்படி கத்தவும் நான் டென்ஷன்ல ஏதோ சொல்லிட்டேன். அது என் பசியோட கதறல் ராமு. ஐயோ, இந்த பசி பிரச்சனை என்ன பிரேமலதா? கொஞ்சம் கூட எனக்கு புரியவே மாட்டேங்குதே. சரி, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீ கட்டில் மேல ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் என் பசி தீரும். அப்படி இல்லைன்னா என் பசி தீராது. இப்பவாவது உனக்கு புரியுதா என் பசி என்னன்னு? ஆனா கட்டில் மேல எதுக்கு ஆவேசப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்? ஹாயா காலை விரிச்சு தூங்க வேண்டியதுதான். ஆஹா, நல்ல காலை விரிச்சுக்கிட்டு படுப்பு போல இருக்கு. நல்லாவே தெரியுது. கண்டிப்பா, நான் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறது கட்டில் மேலதான் பிரேமலதா. இப்படி 2 கை மேல தூக்கி 2 காலை விரிச்சுக்கிட்டு அப்படியே காத்து வாங்கிட்டு ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ள நாட்டியம் ஆடிக்கிட்டு இருப்பேன். ஆஹா, அப்ப தூக்கத்துல ஆடுற நிப்பாவா நீ? நிப்பாவா? அப்படின்னா என்ன பிரேமலதா? வேலை செய்யற நேரத்துல மூடிக்கிட்டு படுக்கிறவன தான் நிப்பான்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்படியா? அப்ப நீ கூட நிப்பா தானா? நான் எல்லாம் நிப்பா இல்ல, அடேங்க அப்பா. அடேங்க அப்பாவா? அடேங்க அப்பான்னா என்ன? வெறி அடக்க முடியாதவங்கள அடேங்க அப்பான்னு சொல்லுவாங்க. அப்படியா? நல்லா இருக்கு நம்ம செல்ல பேரு. நான் நிப்பா, நீ அடேங்கப்பா. அடேங்க அப்பா மாதிரி தான் இருந்தேன். இப்ப இந்த நிப்பாவை கட்டிக்கிட்டு நானும் டப்பாவாயிருவேன் போல இருக்கு. அப்படி சொல்லாத பிரேமலதா, இந்த நிப்பா கூட அடேங்கப்பா பண்ண முடியும். எப்படி பண்ணுவ? ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்துல படுத்து தூங்குவேன்னு சொல்ற. பிரேமலதா, பசிச்சா சாப்பிடுறது, கட்டில் மேல நிம்மதியா தூங்குறது, மார்னிங் மாடி மேல துணி காய போடுறது, ஆபீஸ்ல எம்ப்ளாயிஸ் மேல கோவப்படுறது, இந்த மாதிரி அரகோட பழக்கத்தோட என் ஏஜ் தாண்டிடுச்சு. மூச்சு வாங்குற இந்த வயசுல என்னத்த ஹார்ட் ஒர்க் பண்ணி என் பசியை தீக்க போறியோ? ஐயோ, பசி பசி பசி. ஆமா, இதுங்க அடேங்கப்பா பசிதான். உன் அடேங்கப்பா பசி இந்த நிப்பா தீப்பா. உன் பசி என்னவோ சொல்லுப்பா, சொல்லு. ஆமா, இந்த வயசுல எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிற? துணைக்காக, திங்கிறதுக்காக, எனக்கு ஒரு துணைக்காக. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், அவ்வளவுதான்.